தரமான பிஓபிஎஃப் சிஸ்டர்னே கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருக்கும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த்ராஜ். எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகள். வாக்காளர்களை பதிவு செய்யும் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சட்டமூலம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெயர்ந்த மக்கள் அந்தந்த பிரதேசங்களிலேயே வாக்காளர்களாக தம்மை பதிவு செய்து கொள்ள முடியும் எனவும் இதன் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை அவசர சட்டம் மூலமாக இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தத்தமது மாவட்டங்களில் தம்மை வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்வதற்கு இடம்பெயர்ந்த சகல இனப்பிரிவினராலும் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைவாக இந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு வரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். இது தொடர்பில் பொது இணக்கப்பாட்டிற்கு வருவதற்காக எதிர்க்கட்சியினருக்கும் இந்த சட்டமூலம் குறித்த விவரங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக ஆளுங்கட்சியின் பிரதம கொறடா சுட்டிக்காட்டினார். இதன் பிரகாரம் கடந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த மக்கள் வாக்காளர்களாக தம்மை பதிவு செய்து கொள்ள முடியாமல் போயிருப்பின் அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய சூழல்களை துப்புரவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ரயில்வே பொது முகாமையாளருக்கு கொழும்பு மாநகர சபை அறிவித்துள்ளது. இந்த விடயத்தை கொழும்பு மாநகர சபையின் பிரதம பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரதீப் காரியவசம் குறிப்பிட்டிருக்கின்றார். ரயில்வே பொது முகாமையாளருக்கான கடிதமும் இதன் மூலம் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே கட்டமைப்பு தொகுதிகள் மற்றும் ஏனைய வளாகங்களை நுளம்பு பெருக்கமற்ற இடங்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விசாலமான காணிகள் காணப்படுகின்ற அரசாங்க திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு இத்தகைய அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டு வருவதாக மாநகர சபையின் பிரதம பொது சுகாதார வைத்திய அதிகாரி கூறினார். இதற்கமைய இடங்களை துப்புரவு செய்யாவிட்டால் கொழும்பு உட்பட புறநகர் பிரதேசங்களில் டெங்கு காய்ச்சல் பரவக்கூடிய அபாயம் நிலவுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே அரசாங்க திணைக்களங்கள், அரச நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகளின் சூழல்களை துப்புரவாக வைத்திருப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் கொழும்பு மாநகர சபையின் பிரதம பொது சுகாதார வைத்திய அதிகாரி மேலும் வலியுறுத்தியுள்ளார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் கொழும்பு நகரில் மாத்திரம் சுமார் 1200 பேர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளமை பதிவாகியுள்ளது. ஹிங்குரானையிலிருந்து அம்பாறை நோக்கி பயணித்த கனரக வாகனம் ஒன்று நேற்று மாலை வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த கனரக வாகனத்தில் பயணித்த சாரதி உட்பட இருவர் எந்தவித பாதிப்புமின்றி உயிர் தப்பியுள்ளனர். விபத்துக்குள்ளான கனரக வாகனம் ஹிங்குரானை மாந்தோட்டம் பகுதியில் நிர்மாண பணியில் ஈடுபட்டிருந்த போதே விபத்துக்குள்ளானதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். விபத்து தொடர்பில் தமன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹெரோயின் போதைப்பொருளை விநியோகிக்கும் நபரொருவர் கம்பஹா கலஹெட்டிகன பகுதியில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 700 கிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் தெமட்டகோட பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து மற்றொரு சந்தேக நபர் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை களுத்துறை நகரிலும் சுமார் 400 ஹெரோயின் பாக்கெட்டுகளுடன் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையின் இயற்கை எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து.
அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எமது அடுத்த பிரதான செய்தியினை பிற்பகல் 1 மணிக்கும் அனைத்தியாளர் செய்தியினை 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.